சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நோக்கியா ஆலையை மூட மத்திய மாநில அரசுகள் தடை விதிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோடி கோடியாக லாபத்தை சம்பாதித்து லாபத்தை பின்லாந்து தங்கள் நாட்டுக்கு எடுத்துச் சென்ற பன்னாட்டு நிறுவனம் இப்பொழுது ஒரு சில வரிகள் கட்ட வேண்டும் என்று மத்திய அரசு மாநில அரசு வழக்கு தொடுத்த போது ஏற்கனவே கம்பெனியில் பணியாற்றிய கிட்டத்தட்ட ஒரு 7000 தொழிலாளிகளை வேலை நீக்கம் செய்துவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 850 தொழிலாளிகளையும் பாதிக்கக்கூடிய அடிப்படையில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆலையை மூடப்போவதாக அறிவித்திருக்கிறது. ஆலையை மூடுவது என்று அந்த அரசு அறிவித்த பிறகு மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை என்பது இது தொழிலாளர்களுக்கும் நோக்கியா நிறுவனத்துக்குமான பிரச்சனையாக பார்க்க முடியாது. மாநில அரசு மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சட்டவிரோதமாக ஆலையை மூடுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய அந்த நோக்கியா கம்பெனி நிர்வாகத்தை முயற்சியை தடுத்து நிறுத்தி ஆலை தொடர்ந்து ஓடுவதற்கும் தொழிலாளி வேலை பாதுகாப்பதற்கும் மத்திய அரசு மாநில அரசு தலையிட வேணும்னு நான் கேட்டுக்கிறேன்.